சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. புயல் சிறையில் செந்தில் பாலாஜி. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் உத்தரவு பெறுவதற்காக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோருக்கு கடந்த 8ஆம் தேதி நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. இருவரும் காலை மற்றும் மாலையில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. கடந்த 8ஆம் தேதி முன்ஜாமீன் கிடைத்த பிறகும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வந்தார். போலீஸ் தேடி வந்த நிலையில் முன்ஜாமீன் கிடைத்த பிறகும் அவர் தலைமறைவாக இருந்தார். இதற்கிடையே குதிரை பேர வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும் போது தங்களை துன்புறுத்தக்கூடாது என்று போலீசாருக்கு உத்தரவிட கோரி செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பியும் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எங்களுக்கு இந்த ஹைகோர்ட் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது. ஹைகோர்ட் விதித்திருக்கிற நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக ஆனால் தமிழ்நாடு அமைச்சர் ஆதவர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு என்று வெளிப்படையாக பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதன்படி ஏதேனும் ஒரு வழக்கில் எங்களை கைது செய்ய போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா தற்போது தெரிய வந்திருக்கு. குதிரை பேர வழக்கில் எங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என்று ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கிய பின்பும் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படுகின்றது. சட்டப்படியான எந்த புலன் விசாரணையும் நாங்கள் தடுக்கல. நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணைக்கு நாங்கள் தேவைப்படுவதா இருந்தா பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் 35(3) பிரிவின் கீழ் முறையா நோட்டீஸ் அனுப்ப போலீசாருக்கு உத்தரவிடணும். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். சோதனை விசாரணை என்ற பெயரில் எங்களை துன்புறுத்தக்கூடாது என்று போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என சொல்லியிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டும் இதுவரை மனுதாரரின் கீழ்கோர்ட்டில் சரணடைந்து முன்ஜாமீன் பெறல. இந்த சூழ்நிலையில தங்களை துன்புறுத்தக்கூடாது என கோர முடியாது. முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனால மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார். சுமார் 1 மாத காலமாக தலைமறைவாக இருந்த நிலையில் முன்ஜாமீன் நிபந்தனையின்படி ஷூரிட்டி வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களுடன் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாராம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைத்த நிலையில் அந்த ஆட்சியை கவிக்க தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதா தகவல் வெளியானது. இதனை அடுத்து தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வரும் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 14 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் மீது போலீஸ் குற்றம் சாட்டியது. இதனை அடுத்து 2 பேரும் தலைமறைவான நிலையில் போலீசார் தேடி வந்தாங்க. அதே நேரம் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் விதித்திருக்கிறாங்க. ஆனால் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் கடந்த 10 நாட்களுக்கும் மேலா தலைமறைவாக இருந்து வந்தாங்க. மேலும் விசாரணைக்கு ஆஜராகும் போது விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது, வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாது என நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவில் தங்களுக்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனையை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக இருப்பதா தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் கணக்கு தீர்க்க தங்களை புயல் சிறைக்கு மற்றும் திகார் சிறைக்கு அனுப்ப ஆதவர்ஜுனா முடிவு செஞ்சிருக்கிறார். அவ்வாறு அவர் செய்யாதவாறு
எங்களை காப்பாற்ற வேண்டும் என செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் தரப்பு சொல்லியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஏதேனும் ஒரு வழக்கில் தங்களை கைது செய்து தொடர்ந்து ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு தங்களை அடைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இது ரகசிய தகவலும் கிடைச்சிருக்கு. இப்படி வேறு ஒரு வழக்குகளில் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் குதிரை பேர வழக்கில் தங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய பின்பும் தொடர்ந்து அமலாக்கத்துறை எங்களது வீடுகளில் தொடர் சோதனையில் ஈடுபட்டுட்டு வராங்க. மேலும் சட்டப்படியான எந்த புலன் விசாரணையும் அவங்க தடுக்கவில்லை. எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாரா இருப்பதால சோதனை விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த மனுக்கள் நீதிபதி GK இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுவில் பொதுவாக உத்தரவு கோருவதாலும் பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாகவும் மனுவுக்கு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் கோரிக்கை வச்சார். செந்தில் பாலாஜி அசோக் குமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற தங்களை வேறு வழக்குகளில் கைது செய்யக்கூடும் என அச்சம் உள்ளதாகவும் வழக்குகளின் விசாரணையில் தலையிடவில்லை, மாறா விசாரணைக்கு அழைத்து சட்டப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும், விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வச்சாங்க. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் சரணடைந்து முன்ஜாமீன் பெறல, இந்த சூழ்நிலையில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என நீங்கள் கேட்கவே முடியாது. மற்ற வழக்குகளை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால மனுதாரர் கோரிக்கைப்படி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என சொல்லி இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். மேலும் ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜியை கைவிட்டு விட்டார். தொடர்ந்து எப்படியாவது செந்தில் பாலாஜியை ஜாமீன் ரத்து செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என மும்முரமாக விஜய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது இருக்கும் அனைத்து ஊழல் கேஸ்களையும் தோண்டி எடுக்குமாறு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளாராம். மேலும் டாஸ்மார்க்கில் செய்த ஊழல்கள், பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் பல்வேறு கோடிகளை ஊழலாக செந்தில் பாலாஜி அடித்துள்ளார் எனவும் அதற்கு உதயநிதி, ஸ்டாலின் மற்றும் முதல் குடும்பம் சம்பந்தம் இருக்கிறது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி கைதாகும் பட்சத்தில் அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் போன்ற முதல் குடும்பமே கைதாக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது செய்திகள் இணையத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி கைதானா ஸ்டாலின் சிக்குவாரா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.